தெய்வத்தை தேடி மலைகளுக்கும் காடுகளுக்கும் அலைய வேண்டியதில்லை. ஆமாம். நாம் வாழும் இந்த சாதாரண குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே அந்த மாபெரும் பேரின்பம் மறைந்திருக்கிறது. உண்மைதான். அன்றாட வாழ்க்கையை அன்போடும் அறத்தோடும் வாழ்வதே ஆகப்பெரிய தவம். ரொம்ப சரியான ஒரு தொடக்கம். நேயர்களே, இன்று உங்களுக்காக நாம் மேற்கொள்ளும் இந்த ஆழமான தேடல் வாழ்க்கையின் மிக அடிப்படையான ஒரு உண்மையை நோக்கியது. குடும்ப வாழ்க்கையில் அறநெறியுடன் வாழ்வதன் அவசியத்தை உணர்த்தும் ஒரு தேடல் இது. அதாவது நாம் பல நேரங்களில் ஆன்மீகம் என்பதையோ வாழ்க்கையின் உச்சபட்ச அர்த்தம் என்பதையோ எங்கோ இமயமலையிலோ அல்லது தனிமையிலோ கிடைக்கும் ஒரு விஷயமாக பார்க்க பழகிவிட்டோம். ஆமாம், ஒரு சந்நியாசிக்குத்தான் அந்த நிலை கிடைக்கும் என்று ஒரு பொதுவான எண்ணம் இருக்கிறது. சரியாகச் சொன்னீர்கள். ஆனால் இந்த எண்ணத்தை அடியோடு மாற்றுவதுதான் நாம் இன்று எடுத்துக்கொண்டுள்ள திருக்குறள். ஆஹா! வள்ளுவர் இல்வாழ்க்கை அதிகாரத்தின் 50வது குறளில் மிகத் தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அது எந்த குறள்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதுதான் அந்த குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நான் இந்த குறளை பலமுறை கடந்து வந்திருக்கிறேன். இதன் நேரடி பொருள் மிகவும் எளிமையானது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதாவது, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி அறநெறியோடு வாழ்ந்தால் அவன் வானத்தில் உள்ள தெய்வத்திற்கு இணையாக போற்றப்படுவான். சரி, ஆனால் எனக்கு இதில் ஒரு ஆழமான சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்? கேளுங்கள். வெறும் அன்றாட கடமைகளை செய்வதில் எப்படி அந்த தெய்வத்தன்மை வந்துவிட முடியும்? மிக முக்கியமான கேள்வி இது. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். தினமும் காலை நெரிசலான பேருந்திலோ தொடர்வண்டியிலோ பயணம் செய்கிறார் ஒரு நடுத்தர வர்க்க மனிதர். நம்மள் பலரை போல. ஆமா, தனக்கு பிடிக்காத ஒரு வேலையாக இருந்தாலும் தன் குழந்தைகளின் கல்விக்காகவும் குடும்பத்தின் பசியை போக்கவும் அவர் நேர்மையாக உழைக்கிறார். உண்மை. அவருடைய வாழ்க்கை ஒரு கடமை அல்லது ஒரு போராட்டம் என்றுதானே சொல்லத் தோன்றுகிறது. அதை எப்படி நாம் தெய்வத்தன்மை என்று கூற முடியும்? இதன் பின்னணியில் உள்ள இயங்குமுறை என்ன? அதாவது, நாம் தெய்வத்தன்மை என்பதை ஒரு மாயாஜாலமாகவோ அல்லது தலையை சுற்று தோன்றும் ஒரு ஒளியாகவோ கற்பனை செய்து கொள்கிறோம். அதுதான் பிரச்சனை. ஓஹோ! நீங்கள் சொன்ன அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த நடுத்தர வர்க்க தந்தை அல்லது தாய் தனக்கு கிடைக்கும் சிறு சிறு இன்பங்களை தியாகம் செய்கிறார்கள் இல்லையா? ஆமா. தங்களின் சொந்த ஆசைகளையும் தனிப்பட்ட கனவுகளையும் மனமுவந்து தியாகம் செய்கிறார்கள். அங்குதான் விஷயம் இருக்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், பிரதிபலன் கருதாமல், தொடர்ந்து பல தசாப்தங்களாக தன்னலமின்றி செயல்படும் அந்த குணம் இருக்கிறது பாருங்கள். ஆமா, அது சாதாரண மனித இயல்பு அல்ல. மனித இயல்பு என்பது எப்போதும் தனக்கு என்ன கிடைக்கும் என்று தேடுவதுதான். முற்றிலும் உண்மை. அந்த சுயநலத்தை தாண்டி ஒருவன் தன் குடும்பத்திற்காக கரையும் போது அவனுக்குள் தெய்வத்தன்மை இயல்பாகவே மலர்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் சொல்வதை உளவியல் ரீதியாக பார்த்தால் எனக்கு ஒரு முரண்பாடு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மனிதனின் அகங்காரத்தை, அதாவது நான் என்ற எண்ணத்தை அழிக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆமாம், அப்படிதான் சொன்னேன். ஆனால் நிஜத்தில் நான் பார்ப்பது வேறு மாதிரி இருக்கிறதே. என் வீடு, என் கார், என் குழந்தை மற்றவர்களை விட சிறப்பாக வர வேண்டும் என்று குடும்பம் மனிதர்களை மேலும் சுயநலவாதிகளாகத்தானே மாற்றுகிறது. இது மிகச் சிறந்ததொரு பார்வை. நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மைதான். பின் எப்படி அகங்காரத்தை அழிக்கும்? பயமும் பற்றுதலும் குடும்பத்தில்தானே அதிகமாக இருக்கிறது. இதனால்தான் வள்ளுவர் வெறும் வாழ்பவன் என்று சொல்லாமல் வாழ்வாங்கு வாழ்பவன் என்று சொல்கிறார். ஓ, வாழ்வாங்கு வாழ்பவன், அதாவது அறநெறியோடு வாழ்பவன். சரியாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் குறிப்பிடும் அந்த என் குழந்தை என் சொத்து என்ற எண்ணம் குடும்ப வாழ்க்கையின் தவறான புரிதல். அது அகங்காரத்தின் நீட்சி. சரி. ஆனால் உண்மையான இல்வாழ்க்கை என்பது உங்களை சுருக்குவது அல்ல, விரிவடையச் செய்வது. ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். சொல்லுங்கள். உங்களுக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நள்ளிரவில் உங்கள் குழந்தை அழுது கொண்டு எழுகிறது. ஆமா, அந்த நேரத்துல உடல் வலியோடு எழுந்திருப்பது மிகவும் கடினம்தான். கடினம்தான். ஆனால் நீங்கள் உங்கள் வலியை மறந்துவிட்டு குழந்தையை தூக்கி வைத்துக்கொண்டு சமாதானம் செய்வீர்கள் இல்லையா? நிச்சயமாக செய்வோம். அந்த ஒரு கணத்தில் உங்கள் வலி, உங்கள் தூக்கம் என்ற அந்த அகங்காரம் முற்றிலுமாக உடைந்து இன்னொரு உயிர்க்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். இதுதான் அகங்காரத்தை அழிக்கும் செயல்முறை. ஆஹா, அதாவது குடும்பம் என்பது நம்முடைய பிடிவாதங்களை வேக வைக்கும் ஒரு பிரஷர் குக்கர் போல செயல்படுகிறது என்று சொல்லலாமா? மிக அருமையான ஒப்பீடு. பிரஷர் குக்கர் போலதான். தனி மனிதனாக இருக்கும் பொழுது நாம் யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. நம்முடைய நான் எண்ணம் மிக பாதுகாப்பாக இருக்கும். ஆமா, எந்த சவாலும் இருக்காது.
ஆனால் ஒரு குடும்ப அமைப்புக்குள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சுய விருப்பங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த உராய்வின் மூலமாகத்தான் மனம் பக்குவப்படுகிறதா? 100க்கு 100 உண்மை. அந்த உராய்வுதான் உண்மையான உளவியல் முதிர்ச்சியை தருகிறது. இதை உளவியல் ரீதியாகவும் நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பாக. பிரபல உளவியலாளர் விக்டர் பிராங்க்லினின் வாழ்க்கை மற்றும் ஆய்வுகளோடு நாம் இதை இணைத்து பார்க்கலாம். விக்டர் பிராங்கிள், அவர் நாஜி வதை முகாம்களில் இருந்தவர்தானே? ஆமாம், அவரேதான். கற்பனை கெட்டாத கொடுமைகளை அனுபவித்தவர். அங்கிருந்து தப்பி பிழைத்த பின் அவர் ஒரு ஆழமான உண்மையை கண்டறிந்தார். அது என்ன உண்மை? மனித வாழ்க்கையின் அர்த்தம் என்பது துன்பங்களை விலக்கி ஓடுவதிலோ அல்லது தனக்கான சுகங்களை தேடுவதிலோ இல்லை, மாறாக நம் முன் இருக்கும் பொறுப்புகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது என்றார். ஆக பொறுப்புகளை சுமப்பதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுக்கிறது என்கிறீர்கள்? ஆமாம், சவால்களிலிருந்து தப்பிச் செல்வது சுதந்திரம் அல்ல, சவால்களை மனமுவந்து ஏற்பதுதான் உண்மையான சுதந்திரம். கேட்கவே மிகவும் ஆழமாக இருக்கிறது. விக்டர் பிராங்கிள் கூறுவது போல, ஒரு குடும்பஸ்தன் தன் அன்றாட பொறுப்புகளை ஒரு சுமையாக பார்க்காமல் தன் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக பார்க்க தொடங்கும்போது அவனுடைய மனம் முழுமையான முதிர்ச்சியை அடைகிறது. துன்பங்களற்ற வாழ்க்கை யாருக்கும் இல்லை. ஆனால் அந்த துன்பங்களுக்கு நடுவிலும் தன்னுடைய கடமையை கைவிடாமல் இருப்பதே மனிதனின் ஆகப்பெரிய சாதனை என்று சொல்கிறீர்கள். முற்றிலும் உண்மை. இதை கேட்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி பல 100 ஆண்டுகள் இடைவெளியில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி ஒரே சிந்தனையை வெவ்வேறு வடிவங்களில் சொல்லியிருக்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆமாம், தத்துவங்கள் எல்லாமே ஒரு புள்ளியில் இணையும். விக்டர் பிராங்கிள் சொல்லும் இந்த உளவியல் பொறுப்புணர்வை பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தத்துவ ஞானிகளும் எப்படி பார்த்தார்கள் என்று சிந்திக்க தோன்றுகிறது. குறிப்பாக நம்முடைய இந்திய மரபில் இதற்கு ஏதேனும் இணையான கருத்து உள்ளதா? நிச்சயமாக இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் மிக தெளிவாக விளக்கும் கர்மயோகம் என்பது இதுவேதான். கர்மயோகம் என்பது பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வது, அப்படிதானே? சரியாக சொன்னீர்கள். உலகை துறந்து காற்றில் சென்று தியானம் செய்யும் ஒரு துறவியை விட குடும்பத்தில் இருந்து கொண்டு கடமையாற்றும் ஒரு குடும்பஸ்தன் மிகப்பெரிய யோகி என்கிறார் விவேகானந்தர். ஒரு குடும்பஸ்தன் எப்படி துறவியை விட பெரிய யோகியாக முடியும்? ஏனென்றால் துறவிக்கு சவால்கள் குறைவு. ஆனால் குடும்பஸ்தனுக்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான நெருக்கடிகள் வரும். ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்விருக்கிறது. ஆமாம், அது உண்மைதான். அவன் தன் குடும்பத்தினருக்காகவும் சமூகத்திற்காகவும் நேர்மையாக தன் கடமையை அன்போடு செய்யும் ஒவ்வொரு செயலும் தியானமாகவே மாறுகிறது. அருமை. எனக்கு மார்க்கஸ் அரேலியஸ் என்ற ரோமானிய பேரரசரின் சிந்தனைகளும் இங்கே நினைவுக்கு வருகின்றன. ஸ்டாய்சிசம் தத்துவத்தை பற்றி சொல்கிறீர்களா? ஆமாம், பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய வாழ்வியல் தத்துவமான ஸ்டாய்சிசம் அடிப்படையில் பார்த்தாலும் இதே விஷயம்தான் சொல்லப்படுகிறது, இல்லையா? கண்டிப்பாக. மார்க்கஸ் அரேலியஸ் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளும் பொறுப்பில் இருந்தவர். ஆமா, அவருக்கு துரோகங்கள், போர்கள், அரசியல் சூழ்ச்சிகள் என அனைத்தும் இருந்தன. ஆனால் அவர் எதையும் தப்பித்து ஓட காரணமாக்கவில்லை. மிக அருமையான இணைப்பு. அவர் தன் குறிப்புகளில் என்ன எழுதுகிறார் தெரியுமா? என்ன எழுதுகிறார்? உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிடு, உன் முன்னுள்ள கடமையை, அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் முழுமையான அறத்தோடு செய் என்கிறார். ஒரு பேரரசராக இருந்தாலும் சரி, ஒரு நடத்துறவருக்கு குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி, இருவருக்கும் அடிப்படை ஒன்றுதான் என்று சொல்ல வருகிறீர்களா? ஆமாம், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து பின்வாங்காமல் அதை மிகச் சிறப்பாக செய்வதுதான் அறம். மார்க்கஸ் அரேலியஸ் வெளியே அமைதியை தேடவில்லை. தன் கடமையை செய்வதில்தான் அமைதி இருக்கிறது என்று நம்பினார். அதேதான். இது வள்ளுவர் சொல்லும் வாழ்வாங்கு வாழ்பவன் என்ற கருத்தோடு துல்லியமாக பொருந்துகிறது. தத்துவங்களை இணைக்கும்போது நாம் கிழக்கத்திய தத்துவமான லாவோட்சுவின் சிந்தனைகளையும் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. லாவோட்சுவின் நீரோட்ட நிலை தத்துவத்தை பற்றி பேசுகிறீர்களா? ஆமாம், அவர் நீரோட்ட நிலை அல்லது இயல்பான ஓட்டம் என்று இயற்கையோடு இணைந்து வாழ்வதை பற்றி குறிப்பிடுவார். ஃப்ளோ ஸ்டேட் என்று சொல்வார்கள். அதை எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையோடு பொருத்துவது? நீரோட்டத்தோடு செல்வது என்றால் குடும்பத்தில் வரும் எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருப்பதா? நல்ல கேள்வி. லாவோட்சு சொல்லும் அந்த இயல்பான ஓட்டம் என்பது எல்லாவற்றிற்கும் தலையாட்டுவது அல்ல. பின் அது எதை குறிக்கிறது? ஒரு நதியை கற்பனை செய்து பாருங்கள். அது தன் பாதையில் ஒரு பெரிய பாழையை சந்தித்தால் என்ன செய்யும்? பாழையைச் சுற்றி வளைத்து கொண்டு போகும். சரியாகச் சொன்னீர்கள். அந்த பாறையோடு முட்டி மோதி தன் சக்தியை வீணாக்குவதில்லை. அமைதியாக வளைந்து தன் பயணத்தை தொடர்கிறது. ஆமாம். அதே சமயம் அதன் நதி என்ற தன் தன்மையையும் இழப்பதில்லை.
ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் இதுதான் தேவை. அதாவது குழந்தைகள் நாம் நினைத்தபடி நடக்காத போது அல்லது பொருளாதார சிக்கல்கள் வரும்போது வாழ்க்கையை எதிர்த்து சண்டையிடக்கூடாது என்கிறீர்கள். ஆமாம். அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அறம் தவறாமல் அந்த சூழ்நிலையை எப்படி கையாளலாம் என்று சிந்திப்பதே அந்த நீரோட்ட நிலை. பிடிவாதங்களை தளர்த்தி அன்போடும் நெகிழ்வுத்தன்மையோடும் வாழ்வதே லாவோட்சுவும் வலியுறுத்துகிறார். அப்படிதானே? முற்றிலும் உண்மை. நாம் இப்போது உளவியல், தத்துவம் எல்லாவற்றையும் பேசிவிட்டோம். ஆனால் மீண்டும் வள்ளுவரின் குரலுக்கே வருவோம். சொல்லுங்கள். வானுரையும் தெய்வம் என்றவர் குறிப்பிடுகிறார். இந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படி ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும்? அது ஒரு ஆழமான ஆன்மீக தேடல். ஆன்மீக ரீதியாக சமைப்பதும், குழந்தையை பள்ளிக்கு தயார் செய்வதும், மாதக் கணக்கு வழக்குகளை பார்ப்பதும் எப்படி ஒரு தியானமாக அல்லது ஆன்மீக பயிற்சியாக மாறும்? அதாவது ஆன்மீகம் என்பது ஏதோ கற்பனையான ஒரு விஷயம் அல்ல. அது தன்னுணர்வு அல்லது தன்னை உணர்தல் சம்பந்தப்பட்டது. தன்னை உணர்தல். ஒரு மனிதன் தொடர்ந்து தன்னலமற்ற செயல்களை செய்யும்போது அவனுக்குள் ஒரு அகவயமான சரணாகதி நிகழ்கிறது. இன்னர் சரண்டர் என்று சொல்வோமே, அதுதான். அவனுடைய தேவைகளை விட மற்றவர்களின் தேவைகளை அவன் முன்னிறுத்துகிறான். ஆமாம். அப்படி செய்யும்போது அவனுக்குள்ளே இருக்கும் நான் என்ற எல்லை உடைந்து அவன் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற அன்போடு இணைகிறான். தன்னுடைய குடும்பத்தின் மீது அவன் காட்டும் அந்த நிபந்தனையற்ற அன்பு ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதான அன்பாக விரிவடைகிறது என்று சொல்லலாமா? மிக துல்லியமாக சொன்னீர்கள். அப்போது அவனுடைய ஒவ்வொரு செயலும், அது ஒருவேளை சமைப்பதாக இருந்தாலும் சரி, அது தெய்வத்தன்மை பொருந்திய செயலாகவே மாறுகிறது. அப்படியானால் நமக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதுதான் உண்மையான ஆன்மீக சோதனையா? ஆமாம், அதுதான் மிகப்பெரிய சோதனை. உதாரணத்திற்கோ, சதா குறை சொல்லிக் கொண்டே இருக்கும் ஒரு உறவினரையோ அல்லது நம்மை தொடர்ந்து கோபப்படுத்தும் ஒரு நபரையோ நாம் கையாளும் விதம், அது கூட ஒரு வகையான ஆன்மீக பயிற்சிதானா? இதுதான் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஆன்மீக களம். மழையில் தனியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் கண்களை மூடி தியானம் செய்வது மிகவும் எளிது. ஆமாம், உங்களை அங்கு சீண்டுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் உங்களை எரிச்சலூட்டும் ஒரு நபரை கையாளும் போது உங்களுக்குள் எழும் கோபத்தை கவனித்து ஒரு முடிவெடுக்கிறீர்கள் அல்லவா? நான் இப்போது கோபப்படப் போவதில்லை, என் அகங்காரத்தை நான் ஒதுக்கி வைக்கிறேன் என்று விழிப்புணர்வோடு முடிவெடுப்பது. ஆமாம், அதுதான் மாபெரும் தவம். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுடனான உங்கள் உறவுதான் உங்கள் ஆன்மீக முதிர்ச்சியை சோதிக்கும் உண்மையான அளவுகோல். அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் ஒருவரை மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறது என்கிறீர்கள். 100க்கு 100 உண்மை. இதைவிட தெளிவாக விளக்க முடியாது. தத்துவம், மனவியன், ஆன்மீகம் என்று பல்வேறு கோணங்களில் இல்வாழ்க்கையின் ஆழத்தை பார்த்துவிட்டோம். ஆனால் இதை இன்றைய அவசர உலகத்தில் நடைமுறைப்படுத்துவது எப்படி? அதை பற்றி பேசாமல் இதை நாம் முழுமைப்படுத்த முடியாது. காலையில் எழுந்தவுடன் மொபைல் போன், அலுவலகத்தில் தொடர்ச்சியான மின்னஞ்சல்கள், வீடு திரும்பிய பின்பும் வேலை குறித்த சிந்தனைகள் என்று ஓடிக்கொண்டிருக்கும் நாம் எப்படி இந்த வாழ்வாங்கு வாழும் நிலையை அடைய முடியும்? இன்றைய வேகமான வாழ்க்கையில் இதை பின்பற்ற 3 தெளிவான வழிகளை நாம் கையாளலாம். அது என்னென்ன வழிகள்? முதலாவது, முழுமையான விழிப்புணர்வுடன் கூடிய இருப்பு. மைண்ட்ஃபுல் பிரசன்ஸ். அதாவது குடும்பத்தினருடன் செலவிடும் நேரம். ஆமாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் இருக்கும்போது அது நாளுக்கு வெறும் 20 நிமிடங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அலுவலக பிரச்சனைகளை, சமூக வலைத்தளங்களை, தொலைபேசியை முற்றிலும் ஒதுக்கி வைத்து விடுங்கள். போனை தள்ளி வைப்பதே இப்போது பெரிய தவம்தான். உண்மைதான். உங்கள் குழந்தைகளின் கண்களை பார்த்து பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை சொல்வதை கவனமாக கேளுங்கள். அந்த முழுமையான இருப்பே, அந்த நேரத்தை நீங்கள் அவர்களுக்கு அளிப்பதே நீங்கள் செய்யும் முதல் அறம். இது கேட்பதற்கு எளிதாக இருந்தாலும் நடைமுறையில் சற்று கடினம்தான். நாம் உடல் அளவில் வீட்டில் இருப்போம், ஆனால் மனம் அடுத்த நாள் கூட்டத்தை பற்றியோ அல்லது வேறெங்கோ சுற்றி கொண்டிருக்கும். மனதையும் உடலையும் ஒரே இடத்தில் நிறுத்துவதே தியானத்தின் முதல் படி இல்லையா? சரி, 2வது வழி என்ன? 2வது, அச்சமற்ற அறம் சார்ந்த முடிவுகள். இதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? நம் வாழ்வில் சிறு சிறு முடிவுகள் எடுக்கும் பொழுதும் மனம் முதலில் கேட்பது, இதில் எனக்கென்ன லாபம் என்பதைத்தான். ஆமாம், அது மனித இயல்பு. அந்த சுயநலத்தை தாண்டி இந்த முடிவு என் குடும்பத்திற்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் எப்படி பயன் தரும் என்று சிந்தியுங்கள். இது அறத்தின் அடிப்படையில் சரியானதா என்று யோசிக்க வேண்டும். ஆமாம், பயத்தினாலோ அல்லது அகங்காரத்தினாலோ முடிவுகள் எடுக்காமல் அன்பினாலும் பொறுப்புணர்வினாலும் முடிவுகளை எடுங்கள். அது உங்கள் குடும்ப வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். அருமை. அதாவது எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை விட நமக்கு எது சிறந்தது என்ற சிந்தனை முறைக்கு மாறுவது, இது நிச்சயமாக அகங்காரத்தை குறைக்கும். கண்டிப்பாக. இறுதியாக 3வது வழிமுறை என்ன?
மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான வழி சிறிய அளவிலான விட்டுக் கொடுத்தல்கள். குடும்பத்திற்குள் கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் வருவது இயல்புதானே? இயல்புதான். ஆனால் அந்த நேரங்களில் நான் சொல்வதுதான் சரி, நான் தான் ஜெயிக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். ஆமாம். பல நேரங்களில் ஒரு வாதத்தில் நாம் ஜெயித்தால் ஒரு உறவில் தோற்றுப் போவோம். இது மிகவும் ஆழமான ஒரு கருத்து. வாதத்தில் ஜெயித்து உறவில் தோற்பது. மனிதனின் வீட்டின் சமையலறையிலும் வரவேற்பு பறையிலும் கூட மாபெரும் ஆன்மீக தேடலும் தெய்வத்தன்மையும் நிகழ முடியும் என்பதை இன்று நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டோம். எனக்கும் இதை பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி. கடமைகளை சுமையாக பார்க்காமல் அதை தியாகத்தின் வடிவமாக, அன்பின் வெளிப்பாடாக பார்க்கும்போது வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறுகிறது என்பது புரிகிறது. உண்மைதான். வள்ளுவர் ஏன் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார் என்பதன் உண்மையான அர்த்தத்தை இன்று முழுமையாக அலசி ஆராய்ந்து விட்டோம். இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் நேயர்களே, உங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனையை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்கள். அடுத்த முறை நள்ளிரவில் அனைவரும் உறங்கிய பின் நீங்கள் மட்டும் விழித்திருந்து பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போதோ அல்லது ஒரு சிக்கலான மாத இறுதியில் உங்கள் குழந்தைகளின் தேவைகளுக்காக வரவு செலவு கணக்கை பார்த்து கொண்டிருக்கும் போதோ உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்வது வெறும் சுமையான ஒரு கடமையா அல்லது அகங்காரத்தை அழிக்கும் ஒரு மாபெரும் தியானத்தின் நடுவே நீங்கள் இருக்கிறீர்களா? அருமை. உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் சுயநலமற்ற அன்பில்தான் இந்த பிரபஞ்சத்தின் முழு தெய்வத்தன்மையும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அற்புதமான நிறைவு. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானடைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.